வல்வினை போ மன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போ துயரம் போ நல்ல குணமறியே மாமருணை கோபுரத்தின் மேவோ கணவரியை கைதொழுத காப்பே வைகை வளர்நாடு கண்டே மலை வீதில் இருக்கும் குமார உற்றார்தனை எனை வாழ்க கொள்வா எனது முருகேச ஈஸ்வரமான மயிலேறி வர வேண்டும் எனதருகே குமர குருஹரணை வெற்றி வேணா கொண்டல் வருணை வாழ்மேருகா அசுரர் குலங்களையும் அறுத்து பாடா அசுரர் குலங்களையும் அறுத்து பாடா அப்படி ஆறுபடை வேல் முருகா அசுரர் குல அறுத்த அருள் போரிவா தேவியரே இடங்க வாழ்மையிலே தேவி பாலோ அஞ்சேண தேவி பாலோ வந்தேனே வரவு வேணும் அஞ்சன தேவி விளையாட வேணும் அம்மா இந்த கலை மகளே இந்த கலை மகளே கரை வந்து அருள் புரிவா வந்து அருள் புரிவா ஆயாண்டி கரைகள் பாட அருள் புரிவா சுடலையோட கதைகள் பாட சுடலையோட கதைகள் பாட மீனாட்சியே அருள் புரிவா கதைகள் பாட சுடலையோட கதைகள் பாட மீனாட்சியே அருள் புரிவா ஆதி வெள்ளி கைலாசத்தே யார் யாரெல்லாம் கொள்வீருக்கா ஆண்ட வேணம் பார்வையா தேவர்களா ஹரி மூவர்களா முகோடி தேவர்களா 8,000 கோடி
வருகிறார். அங்க நாளி நல்லையாரினை எடுத்து நாடு எங்கும் படி இழந்தான். நாளி நல்ல தினை எடுத்து நாடு எங்கும் படி இழந்தார். உரிய நல்லாரினை எடுத்து உலகமெல்லாம் படி இழந்தார். உரிய நல்ல தினை எடுத்து உலகமெல்லாம் படி இழந்தார். ஆளாக்கு நினை எடுத்து ஆளாக்கு நினை எடுத்து அகிலமெல்லாம் படி இழந்தார். சரி விருப்பம் பாரு. ஆமா, ஏன்னா பார்த்து பார்த்து படியல பாரு. ஒரு அளவுக்கு தான் மகேஷ் அக்கா பொறுமையா இருப்பா அவளுக்கு. ஆமா, பூ வேணும்ல. நீ மட்டும் வச்சிருக்க பூசாரி ஐயாவை அடிச்சு போடாதீங்க. பெண்களுக்கு பிடித்தது பூ. பூ யாருக்கு களவாண்டாது வச்சிருக்கோம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்ந்து பிடித்தது அன்பு. சரி, அன்பு அன்புதான். அதான் எல்லாத்துட்டும் இருக்குல்ல. இருக்கு இருக்கு இருக்கு. வந்துருச்சு. வார்த்தை கேள நாட்டில் உள்ள வழியளவை வழியளவை நாயகியால் பார்க்க வேணும் பார்க்க வேணும். உலகில் உள்ள வழியளவை படியளவை அடியளவை தமிழால் பார்க்க வேணும் பார்க்க வேணும். உலகில் உள்ள வழியளவை படியளவை அடியளவை உத்தமியால் பார்க்க வேணும் பார்க்க வேணும். பார்வரியும் கேட்ட போரி கேட்ட போது பகவான் ஏறு சொல்வார் ஏது சொல்வார். ஆணி பெண்ணே பார்வதி பார்வரியே வார்த்தை ஒன்றே சொல்ல கேளு. வாடி பெண்ணே பார்வதியே பார்வதியே என் வார்த்தை ஒன்றே சொல்ல கேளு. நீ பூலோகம் வந்தால் சரி. கைலாசம் இருளாக இருக்கும். அதனால நீ என் கூட வர வேண்டாம். நீ அங்க இரம்மா. கைலாசத்துல நீ இருக்கணும் ஒண்ணு, இல்லைன்னா நான் இருக்கணும். சக்திமயம் வேணும். இல்லை என்றால் சிவமயம் வேண்டும். ரெண்டு பேர்ல அந்த இடம் எப்படி இருக்கும் நினைச்சு பாரு. இருளடைஞ்சுதான் இருக்கும் பூலோகத்துல. சரி, அவங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியத்திற்கு தகுந்தபடி ஆமாம்மா. கோன் குருடு சரி, நொண்டி சப்பாணி நொண்டி சப்பானி என வலியவர் எளியவர் சரி அம்மா எல்லா ஜீவனையும் படைத்திருக்கேன். படைத்திருக்கிறேன். உன் வாய் இருக்கு பாத்தியா? ஆமா. சும்மா இருப்பியா? இருக்காது இருக்காது. அதாவது என்ன, ஓலப்பாயில மழை பெஞ்சா எப்படி இருக்கும்? சல சலன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே தான். அதே மாதிரி வெள்ள 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 வெள்ளம்ப. சரி, நான் கூட பேசிக்கிட்டே வருவேன். முந்திரி கொட்டை மாதிரி முந்தப்படாது. சரி, ஏன்னா என்னைக்கும் பார்வதி இன்னைக்கு ஒரு நாள் உங்க கூட வர கூட்டிட்டு போங்க. இல்லம்மா. சரி, நான் படியளப்ப விட்டுருவேனே. பரவாயில்ல, பத்திலா என்னை கூட்டிட்டு போங்க, நான் வருவேன். கொஞ்சம் தரத்தான் செய்யலாம். ஆமா. அவன் பார்வதி அழைத்து பகவான் என்ன சொன்னார் தெரியுமா? தானே. சரிதான். பிள்ளைகளுக்கு 10னா அம்மாவுக்கு 10. அம்மாவுக்கு 10. பார்வதி மீண்டும் பகவான் சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, என் ஆண்டவர் எப்படி இழந்தார்? எப்படி அம்மா படி இழந்து வருகிறார்? நாளை நல்ல நினையெடுத்து நாடு எங்கோ முடி இழந்தார். நல்ல நினையெடுத்து உலகமெல்லாம் முடி இழந்தார். பிரகாரி நையெடுத்து மாநிலத்தில் முடி இழந்தார். இழந்த பகவான் போன பின்பு சரி, இந்த அம்மா கைலாசத்துல வடக்கு கொண்ட வாசல்ல சரி அம்மா வழிமேல் விழி வைத்து
காத்து கொண்டிருக்கிறார். இப்ப வருவாரா? எப்ப வருவாரோ? கொஞ்சம் நேரம் ஆகுமா? சரி, தெரியலையே. அப்படியே கண்ணை மூடி திறக்கா. சரி, வர காணல. காங்கல இன்னும். அப்ப அந்த வாசல்ல யார் இருக்கா? யார் வர்றா? திரிலோக சஞ்சாரி. சரி அம்மா. தேவர்களுக்கு உபகாரி. என்னைக்கும் அவருடைய வேலை என்ன வேலை? எடுக்கும் போது எரிக்கும், போக போக தித்திக்கும். சரி, யார் அவர்? அவர்தான் நாரதர். ஆமா, எல்லா வீட்லயும் ஒரு நாரதர் இருக்கும். இங்கே செல்லவங்க வத்தி குச்சி இல்லாமே தீ பிடிக்கும். நான்லாம் பார்த்தாலே பத்திக்கும். எம்மடி அலெக்ஸ் பாண்டி இந்த அஜித் பார்த்தாலே தலை பத்திக்கும். தலை அஜித் பாரா. சரி, வேற லெவல். ஆமா. அப்ப பார்வதி அங்க இருக்கா. ஆமாம்மா. நாரதருக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 3 பொய் சொல்லணும். கண்டிப்பா. இல்லைன்னா அந்த வயர் இருக்கு பத்தியா, கபாலம் டபார்னு ஊதி சரி டுபீர்னு வெடிச்சிரும். 3 பொய். நாளா 10 பொய்க்கு மேல சொல்லவே மாட்டேன். சரி, உண்மை பொய் தான். சரி. ஆமா. பொய் சொல்லாத மன்னன் யாரு இருக்கா? என்ன நம்ம என்ன ஹரிச்சந்திர வீட்டு பக்கத்துல? நான் இருக்கேன். நீ இருப்ப. ஒரு சுவர் தான். ஆமா, எட்டி பார்த்தா ஹரிச்சந்திரர் தெரிவாரு. உங்ககிட்ட பழகி பார்த்தா தெரியும். சிலவங்க பழகல, வெளியே இருந்து பார்க்கல, அப்படிதான் தெரியும். எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு கோபம் இருக்கும்ல. நல்ல பாம்பு கிட்ட குடி இருக்கிறது ஒண்ணு, இந்த நாகராஜா கிட்ட குடி இருக்கிறது ஒண்ணு. சரி, உண்மை. சரி, படக்குன்னு எடுப்பா, அது சிலவாட்டி கொத்துவா. சொல்லுவாங்க, அந்த சாமி ஆடுற மாதிரியே இந்த பிள்ளை இருக்கப்பா அப்படிங்க. அந்த பாம்பு எப்படி சீருமோ சரி அதே மாதிரி இந்த பிள்ளை கோவப்படுதும்பாங்க. அவ்வளவுதான். அது உண்மைதானே? ஆமா, அதான் உண்மை. சீரும் பாம்பை நம்பலாம், சிரிக்கும் பெண்ணை நம்ப கூடாது. ஆமா, கலட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பா. எல்லாம் 10 நாள் தான். ஏண்டா தினேசு எங்க அண்ணாச்சி திரும்பி பார்த்து சிரிச்சிட்டு போறாரு. தினேசுக்கு அள்ளுது பாரு, அது அனுபவம். பாப்பா டாட்டா காமிச்சிருவாளோ அப்படின்னு நினைக்கான். 10 நாள்லாம் அதிகம். அதான் 2 நாள் இன்ஸ்டாகிராம் ஐடி பாச தள்ளி விடுவா. என்ன பண்ற? அதான் சாப்பிட்டியா செல்லக்குட்டி, பேபி டார்லிங். அந்த பிள்ளைக்கு ஒரு வாட்டி சொன்னா சரி, ஓயாம டார்லிங் பண்ணா பிள்ளைக்கு வெறுப்பு வந்துடும், வெறுத்துருவா. இவன் மெசேஜ் மேல மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கான். ஏற்கனவே பிள்ளைக்கு பருப்புனாலே வெறுப்பு. அங்க டிபி காட்டல, ஏன்னா பிளாக் பண்ணியாச்சு. சரி, சுத்தம். ஒரு நாள்ல 1 மணி நேரம் தான். அதானே இப்ப அப்படித்தான். எம்மா, என்ன ஏன் உங்க முகம் இந்த வாட்டமா இருக்கு? அப்படியா? பார்வதி கிட்ட கேட்காரு நாரதர். கேட்கிறாரு, நாரதா என்ன ஆண்டவன் படி எனக்கு போய் 1 வாரச்சப்பா. 1 வாரம் ஆயிடுச்சு, 8 நாள் ஆகுது. நீங்களும் கூட போக வேண்டியதானே? கூட போக வேண்டியது. என்னதான் வர வேணான்ட்டாரு. அப்படியா? ஆமா, நான் வாய் ரொம்ப பேசுறேனா. பகவான் வேண்டாம்னு சொன்ன காரணத்தால சரி படி இழக்க போறாரா? ஆமா. இவர் படிதான் அளக்குறாரா? இல்ல பக்கத்து வீட்டு பரிமளாவை பார்த்துட்டு தான் வாராரா? பரிமளாவா? ஆமா. பரிமளா இன்னும் இருக்காளா? இருக்கு, பழைய பரிமளா. ஆமா, பழைய பரிமளா. சரி. பகவானுக்கு தாரம் ஒண்ணு, ஒரே தாரம் மட்டும்தான். ஆமா. அப்புறம் அவ தலையில வச்சிருக்காரு, அது யாரம்மா? அது தெரியாத ஆட்கள் செப்பினிங்காங்க. சரி, செப்படியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சின்ன வீடுங்காங்க. சின்ன வீடுலாம் இல்ல, கிடையாது. அபசகுணமான வார்த்தை, அப்படி பேசக்கூடாது. உச்சையில இருக்குது கங்காதேவி. என் தாயாகிய கங்காதேவி. அந்த அம்மாளை இறக்கி விட்டுட்டார்னா இந்த உலகம் தண்ணியால அழிந்து விடும். அப்ப போன வருஷம் இறக்கி விட்டுருப்பாங்களோ? ஆமா, வெள்ளம் வந்துச்சுதே. வெள்ளம் வந்துருச்சுல. ஆமா. அவர் எப்ப பார்த்தாலும் சுமக்கப்படாதுன்னு கொஞ்சம் இறக்கி வச்சு பார்த்தாரு. 2 பேரும் சண்டை போட்டிருப்போம், பார்வதியும் சிவபெருமானும். அதான், அதனால இறக்கி விட்டுருப்பாரு. திசைகள் 4. சரி, இன்னைக்கு வடக்கு முகமாக இருந்து, ஆமாம்மா, பரமசிவனுடைய சரி உச்சியில இருந்து, சரி அம்மா, ஒரு சொட்டு துளி வேர்வை துளி கீழே விழுந்தால் சரி அந்த வடநாடு செழிப்பாகிவிடும். இல்ல லைட்டா முகத்துல வேத்திருச்சுன்னா அப்படித்தான், கொஞ்சம் தூராமே இருக்கும். தூராது, அதான் பொசுங்கும். ஆமா, பிறகு வெயில் அடிக்கும். தெரியாத ஆள்க பரமசிவனுடைய குடும்பமே 2. சரி, அப்படி சொல்லவே சொல்லக்கூடாது. ஆனா மகன் இருக்காங்களே. ஆமா, புள்ள யாரு? பெத்தவங்க பிள்ளை. நான் என் பிள்ளை நான் சொன்னேன். சரி,
பெத்தவங்க பிள்ளைதான். ஆமா. அவருக்கு மனைவி 2 சித்தி புத்தி. பிள்ளை 2வது இருக்கானே முருகன். யாரு திருச்செந்தூர்ல குடிகொண்டு இருக்கிறானே எம் பெருமான் முருகன். வள்ளியும் தெய்வானையும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. கந்த சஷ்டி கவசனுக்கு அரோகரா. வள்ளி தெய்வானை மணவாளனுக்கு அரோகரா. கந்தனுக்கு அரோகரா. இடும்பனுக்கு அரோகரா. வேலனுக்கு அரோகரா. 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 ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா உண்மையவள் மகனே ஓடிவா முருகா. ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா உண்மையவள் தன் மகனே ஓடிவா முருகா. பாலோடு உனக்கு பாலோடு பஞ்சாமிர்தம் ஓடிவா முருகா. பன்னீர் அபிஷேக நக அடிவா முருகா. ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா உண்மையவள் தன் மகனே ஓடிவா முருகா. ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா உண்மையவள் தன் மகனே ஓடிவா முருகா. அரோகரா. அரோகரா. இந்த வழியா பாத யாத்திரை போனீங்களா? இந்த வழியா தான் போனேன். அதான் கரெக்டா பஜனை வருது. சரி சரி சரி. வேணும்ல எல்லா தெய்வமும் கூட வரணும். ஆமா. அப்பந்தான் நமக்கெல்லாம் நல்லது. சரி. பிடிச்சி ஆட்டிடக்கூடாது. ஆமா ஆட்டாம இருந்தா சரிதான். சரி. அப்பந்தான் பார்த்தார். சரி அம்மா. இந்த நாரதர் சொல்வது உண்மையா? உண்மையா? பகவான் சொல்வது பொய்யா? பொய்யா. 2ல 1 பார்க்கணும். கண்டிப்பாக. யாரை அழைக்கணும் தெரியுமா? யாரை அம்மா? விஸ்வகர்மனையும் தானே யாரும் ஐயா விஸ்வகர்மா வார்த்தை ஒன்னே சொல்ல கேளும். காஞ்சி ஊரங்கம்பு வெட்டி உண்டு பண்ணி கம்பு வெட்டி ஒரு சிமிழ் எனக்கு வேணும். சிற்றரும்பு ஒழுகமிட்டு சித்தரும்பு ஒழுகமிட்டு திருக்கு ஆணி போட்டும் போட்டா சிச்சரெம்பு ஒழுக்கு விட்டு சிச்சரெம்பு ஒழுக்கு விட்டு திருக்காணி புட்டு விட்டா. விஸ்வகர்மனை வரவழைத்தாள். சரி. விஸ்வகர்மனா யாருமா? யார் அவர்? எங்க தாத்தா. ஆண்டவன் நெற்றிக்கண்ணில் உரித்த பிள்ளை. சரி. 5 முகம் கொஞ்சம் முகம். அதாவது சரி 5 தொழிலுக்கு அதிபதி. மயோ துவா சிற்பி கொல்லு வேலை தச்சு வேலை. சரி. தச்சு வேலை அவர் இருந்தாத்தான் கோயில்ல சிற்பம் செய்ய முடியும். அடுத்து காத்துல கழுத்துல போட்டிருக்கீல தங்க நகை. நீங்க போட்டிருக்கிறது நம்ம போட்டிருக்கிறது கவரிங்கு. சரி. இது கல்யாணி கவரிங். இந்த நம்ம போட்டு உட்கார்ந்துருக்குமே பலகை அதுவும் அவங்க தான் செய்யணுமா? ஸ்டூலு. சரி. எல்லாம் அவர் செய்யறதுதான். ஆண்டவன் நெற்றிக்கண்ணில் உரித்த பிள்ளை. ஆமாம்மா. விஸ்வகர்மனை வரவழைத்து சரி ஒரு செப்பு செய்து கொடு என்று கேட்டார். ஒரு செப்பு செய்து கேட்டார். இல்லை என்று சொன்னார? இல்லையம்மா. அப்ப என் அம்பிகை பார்வதி கேட்டவுடனே ஆமாம்மா அவளுக்கு காஞ்சிபுரம் கம்பு வெட்டி உண்டு பண்ணி கம்பு வெட்டி புருஷ வீளை உண்டு பண்ணி முழக்கமிட்டு இரு காணி போட்டும் போட்டு பார்வதியால் கையில் கொடுக்க அப்பொழுது பார்வதியோ அந்நேரம் ஏது செய்வாள். பார்வதியால் கையில் கொடுக்க கையில் கொடுத்து அப்பொழுது எது செய்வாள் ஏது செய்வாள்.
தேவியானவள் ஆமம்மா ஆண்டவன் பகவானை வரவழைத்து பரிசோதனை செய்வதற்கு சரி விஸ்வக்கர்மன் கிட்ட கேட்ட உடனே சரி உலகத்திலே ரொம்ப ரொம்ப சின்ன உசுப்பிராணி யானை யானை அம்மா யானை யானையை சாலைக்குள்ள பிடிச்சா இருக்குமா? ஒட்டகச்சிவிங்கி அது அவ்வளவுதான். திமிங்கலம் உன்னையே தூக்கி முழுங்கிற போகுது. சரி உன்னைய மட்டும் இல்லை, யாரையும் விடாது விடாது விடாது. அதாவது என்னம்மா ஒரு திமிங்கலம் சரி 30 யானைக்கு சமந்தம் சமம் குறைஞ்சது குறைஞ்சது. தூக்கி சேலைக்குள்ள அடைக்க முடியுமாடா? சரி அப்போ ஒரு பன்னிக்குட்டியை தூக்கி அடைப்போமா? ஆஹா 2 ஆடு 2 எறும்பு. எறும்பு என்ன எறும்பு? சிற்றெரும்பு. என்னடா எடா எறும்புல கூடவா ஆண் எறும்பு இருக்கு பெண் எறும்பு இருக்கு? ஆமா இருக்குக்கா. அப்படியாப்பா? ஆமா. ஆண் எறும்புக்கு எப்படி கண்டுபிடிக்க? ஓ மீச இருக்குமா? ஆமா மீச இருக்கும். தத்துவம் பிள்ளைல எப்படிலாம் கக்குது பாரு. சரி சரி வலுவலுன்னு இருப்பா. சரி சரி ஏன் 2 பெண்ணெரும்பு பிடிச்சி அடைக்க வேண்டியதானே? அவ முடி இவ கையில இவ முடி அவ கையில இருக்கும். ஓ குடும்பி சண்டை. ஆமா தண்ணி கிணத்துல பார்த்தாலே தெரியும். ஆமா தண்ணி நல்லி பொம்பளை பார்த்தா போதும். சரி ஆணெரும்பு 2 உடைக்க வேண்டியதானே? 60 வெட்டி கம்ப சண்டை தான் நடக்கும். நானும் 10 மாசம் நீனும் 10 மாசம். நான் குத்துனாலும் குத்து நீ குத்துனாலும் குத்தும். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் சரி குடிச்சாலும் குடிக்கட்டாலும் ஆமா கச்சிதமா இருப்பாங்க, கரெக்டா இருப்பாங்க. முகத்தை பார்த்து. அப்ப நம்ம நைட்டு சாப்பிட்றாத பார்த்துக்கோ. முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கல்ல, படப்பு சோறு முடியும் உனக்கு கிடையாது. நீ வரும் உனக்கு இன்னைக்கு சாம்பார் தான். அது முகம் பார்த்து சாப்பிடுவாங்க, அது பழைய காலத்து பழமொழி. ஓ பழமொழி. ஆமா அவங்க கல்யாணம் முடிச்ச ஒய்ஃபை பார்த்து முகம் பார்த்து சாப்பிடுவாங்களாம். தொற இங்கிலீஷ் எல்லாம் பேசுதானே? ஆமா வர்றா இப்போ 8 மணிக்கு மேல முகத்தை பார்க்க முடியாதுன்ட்டு தான் ஒரு 18:48 போட்டுட்டு வீட்டுக்குள்ள வர்றது. சரியா? அந்த காலத்துல மனைவியோட முகத்தை பார்த்தாலே பசி அடங்கிரும். இந்த காலத்துல வீட்டுக்குள்ள வரையில ஒரு கோட்டரோட வந்தாதான் பொண்டாட்டி முகமே தெரியும். சண்டை வந்துருது. என்ன நீதான் நிக்கியோ தள்ளி நின்னு தள்ளி நில்லு. அப்படி. சரி சரி குவார்டர் உள்ள போனாதான் அதுவும் சரிதான் வெளியே வரும். ஆமா அவ சொல்றது சரிதானே? ஒரு கட்டிங்க போட்டாதான் அங்க வேலை நடக்கும். இல்லைன்னா சண்டை வந்துடும். இல்லைன்னா அவ்வளவுதான், அத்துக்கிட்டு தான் நிற்கும். உன் வீட்டுக்கு நான் போட்டா என் வீட்டுக்கு நீ போறியான்னு சண்டை. ஏன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமல்ல. சரி இந்த மனுஷன் ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்க வேண்டியதானே? ஏன் வார செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணுமோ? கோயில் கொடைக்கு கேட்க ஒரு மனுஷன் சீட்டு கட்டணும், வட்டி ரூபா கட்டணும். சரி 2 பிள்ளை இருக்கு, பிள்ளைய பார்க்கணும். சரி உங்களுக்கு வாரம் உங்களுக்கு சேலை எடுத்து தருவாவ பாரு. ஆமா நீ இப்படி சொன்னா 4 வீட்டில் சொன்னா 4 ஆம்பளை ஆளுக்கு தான் சப்போர்ட்டு. சரி சரியா? அப்போ வாங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. கொழுந்தனார் இருக்க வீட்டில் தான் வாக்கப்படணும்னு இருக்கேன். அப்போ நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்? கொழுந்தனார் அவர் எதுக்கு? அவர் தேவனே. என் வீட்டுக்காரு வெளியூர் வேலைக்கு போயிட்டா சரி ஒரு காப்பி தண்ணி வாங்கி தர, ஒரு தலைவலிக்கு காய்ச்சலுக்கு மருந்து வாங்கி தர. எங்க உங்க மைனி நாத்தனார் இருப்பால அவன்கிட்ட கேட்க வேண்டியதானே? அப்படிப்பட்ட வீடு தான் வேண்டாம். கொழுந்தனாரு என் வீட்டுக்காரர் பாரா, இப்படிப்பட்ட வீடு தான் எனக்கு வேணும். நல்ல பிள்ளை. எங்க மாமாவெல்லாம் வேலையாக மாட்டேன். சரி மாமா வயசாயிட்டு நீங்க உட்காருங்க, உங்க சின்ன பையன் போயிட்டு வருவாங்க. சரி சரி ஆமா சரி நல்ல பிள்ளை. ஆமா அப்படித்தான் இருக்கணும். இன்னும் 2 வருஷத்துல தேடிடுவியா? தேடிடுவேன். சரி தேடு. சரி ஆளாரி இந்த அம்மா பார்வதி. ஆமாம்மா. அப்ப வீடு இருந்தா கதவு இருக்கணும். சரி கதவு இருந்தா உள் நாராங்கி இருக்கணும். இருக்க வேண்டும். பூட்டு இருந்தா தானே சித்தப்பா வெளியே வரமாட்டாவே. அழகா உள்ள இருந்து வெளியில ஒடி வந்துடும். பைரவர். ஆமா சரி அப்ப என்ன செய்தா பாருங்க. என்னம்மா? சிற்றரும் வைதான் பிடித்து இவளுக்குள்ள நான் அடைந்து கொண்டாள் பார்வதியா. கேளுக்குள் சொருகினாளே சொருகினாளே பார்வதியா. சிவன் தேவி
ராசா இப்ப இந்த வாரம் அவளுக்கு யாரு நினைச்சே பார்க்கலடா. யாரு தம்பி தம்பி அதாவது சரி அப்பதான் 2 எறும்பை பிடிச்சா. ஆமா அப்படியே முந்தாணி சேலைக்குள்ள அடைச்சிட்டா. சரி அம்மா. இந்த மனுஷன் படியலக்க போனார்ல. ஆமா. இந்த ஜீவனுக்கு படியலக்காரா இல்லையா இல்லையாங்கிறது 2ல 1 தெரியணும். ஒரு சந்தேகம். 8வது நாளாச்சு. சரி அம்மா. வடக்கு கோட்டை வாசலிலே பகவான் வந்திருக்காரு. சரி வந்த மனுஷனை வாங்கன்னு கேட்டாளா? கேட்கல. அதாவது மூஞ்சி கிழக்க பார்த்து இருக்கு. பழியே செஞ்சுட்டு வீட்டு முன்னால வந்தாலும் வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். கொடுக்கிறமோ கொடுக்கலையோ கொடுக்குமோ கொடுக்கலையோ வாங்கன்னு சொல்லிட்டா சரி அவங்களுக்கு அப்படியே மனசு நிறைஞ்சிரும். நீங்க இப்படி சொல்றீங்க. ஆமா. எங்க அண்ணன் பொண்டாட்டி எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கேன். சரி. காப்பி குடிச்சிட்டு இருக்காவ. என்ன செஞ்ச? நான் இங்க இருந்து என் கொலுச சத்தம் லேசா கேட்கும். சரி. நாத்தனார் வார வந்துட்டு கிளாஸ் பின்னாடி போகுது. பின்னாடி போகுது. நீ ஒரு கிளாஸ் டீயோட நிக்க மாட்டுக்க. பங்கு கொடுக்கணும்ல. பங்கு செம்பு கணக்குல காப்பி கேட்க. ஆமா கொடுத்தாதானே ஆகும் அப்படின்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி நாத்தனார் உதவி தேவை. ஆமா. எவ பொண்ணு பார்க்க போவேல. உங்க மைனிய மாதிரி உலகத்துல யாருமே இருக்க மாட்டா. உங்க அண்ணன் நம்பர் வாங்கி தாப்ப பொண்ணு பார்க்க போவேல. இப்ப நாத்தனாவ பார்த்தா வெறுப்பா இருக்கு. எங்க அண்ணன் நம்பர் நான் வேணா சொல்லுதேன். வேண்டாம். சரி. சத்யாவோட அப்பா நம்பர் தானே? ஆமா. வேண்டவே வேண்டாம். என்கிட்ட இருக்கு. சரி இருக்கு. செல்வின் தம்பி நம்பர் இருக்கு. இருக்கா? இருக்கு. சரி வச்சுக்கோ. சரி. இந்த அத்தையை மறக்கவே மாட்டாங்க. கார்த்திகால மறக்க மாட்டாங்க. ஆமா ஆமா. ஏடா என்ன இந்த அம்மா பார்வதி பகவான் வந்திருக்காளே. ஆமாம்மா. வாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கட்டுமே. அவ எப்படி இருக்கா தெரியுமா? எப்படி அம்மா? தேர முடியலையே பகவானை நாம் பார்க்கலையே. பார்வதி ஆள் இருக்கும் போதே ஏறு செய்வார். பார்வதி ஆள் இருக்கும் போதே பகவானும் ஏறு செய்வார். இந்த அம்மா பார்வதி பகவான் வந்திருக்காரு. சரி. அந்த காலத்தில் உள்ள பெண்கள் என்ன பண்ணுவாங்க? அதாவது பகவான் எப்ப வருவார்னு எதிர்பார்த்து இன்னைக்கு வடக்க முகமா போயிருந்தா அந்த திசையை பார்த்து கால் நீட்டி அமர மாட்டார்களாம் தாய்மார்கள். அந்த காலம் ஏன்னா உண்மையை பேசி நடந்திருக்காங்க. இப்ப திருச்செந்தூர் போயிட்டு வரேன் பாரு. ஆமா. ஆனா திருச்செந்தூரா போவாரு? இல்ல அவரு வேற எங்கேயாவது போயிட்டு தென்காசி போறேன்ட்டு கொடைக்கானல பார்த்து போயிருந்தாங்க. சரி. செல்ல பார்த்தா கண்டுபிடிக்க முடியுது. ஸ்டேட்டஸை பார்த்து அப்படின்னு அதுலயும் பொய் சொல்ல தெரியல. மாட்டிக்கிடுதாங்க. சரி. அது இருக்குல்ல. இவங்க தான் அப்படி பண்ணாங்கன்னு பார்த்தா கூட இருக்க ஃப்ரெண்டு மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆமா. அப்ப பார்வதி சரி வாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டாளா? கேட்கலையே. அதாவது யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்த உடனே நமக்கு துரோகமே செஞ்சாலும் சாப்பிடுதீங்களா? தண்ணி குடிக்கிறீங்களா ஐயா? ஒரு டீ வாங்கிட்டு வரட்டா அப்படின்னு கேட்கணும். அதான் நாகரிகம். அதாவது பெத்த மனம் பித்து. சரி. வீட்டுக்கார வந்தா என்னம்மா? இந்த அம்மா சட்டப்பைய பாப்பா. ஆமா. துட்டு சம்பளத்தை எங்கன்னு கேப்பா. எங்கன்னு கேக்குறது. ஆனா என்ன அவ என்ன கேப்பா? வீட்டுக்காரி சட்டப்பைய பாப்பா. அம்மா இந்தாடா தண்ணி குடிக்கியா? ஆமா. காப்பி சாப்பிடுதியாப்பா? காப்பி சாப்பிடுதியா? அதான் பெத்த மனம் என்னைக்கும் பித்து. ஆமா. பிள்ளைகளுடைய மனம் கல்லு, வெறும் பாறாங்கல்லு. ஆமா. அப்ப பார்வதி பகவானை வார்த்தை கேட்டவுடனே சரி வாடி பெண்ணை பார்வதி வார்த்தை கொண்டு சொல்ல கேளு.
இதைத்தான் எதிர்பார்த்தேன். முந்தப்படாது. ஆமா. அதாவது நான் கேமராவை பார்த்துட்டு இருந்தேன். சரி சரி சரி, அதுவும் கரெக்ட் தான். எங்க அம்மா தெளிவா தெரியுதாவளா? பக்கத்துல எங்க அக்கா ஆடுதாங்களா ஆடலையா? நீ நான் குடம் அடிக்கேனா அடிக்கலையா? சரி சரி அத கவனமா பார்த்தேன். நீ யாரு? இங்க கொஞ்சம் வார்த்தையை விட்டு புறாவுக்கே பெல்லடிச்ச பிள்ளையாச்சே. ஆமா அப்படித்தான். ஆனாரு இந்த அம்மா பார்வதி. ஆமாம்மா. பகவான் கிட்ட கேட்கா, எத்தான் எத்தான் 17 லோகத்திற்கும் அடியிழந்து வந்தீர்களா? ஆமா. பார்வதி, என்ன? என்னிடத்திலே கள்ளங்கபடம் சூது வாது வஞ்சனை எதுவும் கிடையாது. இல்லாதவன் இருக்கவன் எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான். ஒன்றுதான். கருவுக்குள்ள இருக்கும் சிசுவுக்கும் படி இழந்தேன். படி இழந்தேன். மாங்கொட்டை கிள்ளை இருக்கே. ஆமா. கருவண்டு, அதற்கும் படி இழந்தேன். எல்லாத்துக்கும் படி இழந்தீங்களா? சரி, அளந்துட்டேன். சரி அம்மா. எங்கிட்ட 2 ஜீவன் பட்டினியா இருக்கேத்தான். எங்கே அந்த ஜீவன் எங்க இருக்கு? காட்டு பார்க்கலாம். பார்வதி எங்க இருக்கு? பார்வதி எங்க இருக்கு? 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 நல்லா இருக்கு. சரி சொல்லிட்டேன். ஆமா, பார்த்தா தானே நான் பார்க்க முடியும். நீ காமிச்சாதானமா என்ட பார்க்க முடியும். ஜமலை மேல திறந்த போது திறந்த போது செரும்பு ஓயாரிலே ஆயதிலே யாரு சிகவை கொண்டு கவ்வி கொண்டு சுத்தி சுத்தி வருகுறையா வருகுதையா வருகுதையா சூழவட்டம் போடுறையா போடுதையா சுற்றி சுற்றி வருகுதையா வருகுதையா வருகுறையா சூழவட்டம் போடுதையா போடுதையா. சுத்தி சுத்தி வருது. சரி அடுத்து அடுத்து இன்னொன்னு அப்பந்தான் பார்த்தாள். சரி, அப்ப 2 எறும்பு தான் இவ வச்சா. வச்சான். இப்ப 2000 எறும்பா மாறி போச்சு. அப்படி யாருடைய காலை சுத்துது பாருங்க. யாருடைய காடையை சுற்றி சுற்றி வருகிறது? எறும்பு வாயில 2 திரையரிசி இருக்கு. திணையரசியை கவ்வி கொண்டு. ஐயையோ, தவறு நடந்து போச்சே. சரி, நடக்க கூடாத தவறு நடந்து போச்சு. நடந்து போச்சு. அடியாள் நான் செய்யற கோற்றே பொறுக்க வேணாம். அரணாரே பொறுக்க வேணாம். சிறியாள் நான் செய்யற கோற்றம் சிவனாரே பொறுக்க வேணாம். சிவனாரே பொறுக்க வேணாம். பார்வதியாள் செய்யற கோற்றம் செய்த குற்றம் செய்யற கோற்றம் பகவானே பொறுக்க வேணும். பொறுக்க வேணாம். பார்வதியார் செய்த குற்றம் செய்த குற்றம் செய்யற கோற்றம் பகவானே பொறுக்க வேணும் பொறுக்க வேணும். சிலிண்டர் வாட வருது. ஆமா, கொஞ்சம் பார்த்து. அதான் கேஸ் வாட வருது. அடியாள் செய்த குற்றத்தை சரி அரணாரை பொறுக்க வேண்டும். பொறுக்க வேண்டும். ஸ்ரீயாள் நான் செய்த குற்றம் சிவனாரை பொறுக்க வேண்டும். சிவனாரே நீர்தான் ஐயா பொறுக்க வேண்டும். பார்வதியால் செய்த குற்றம் பகவானை பொறுக்க வேண்டும். ஆமம்மா. பார்வதி, என்ன கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னட சொன்னேனே? அதான் என் வார்த்தை ஒரு வார்த்தை கேட்டியா? ஒரு வார்த்தை கேட்டியாம்மா? கேட்க மாட்டோம்ட்டிய. ஆமா. என்ன செய்ய, வாரத்துக்கு மருந்து இருக்கு, வாரத்துக்கு மருந்தே இல்ல. கிடையாது. ஆனா காவாலி வச்சிருக்கானமே. பச்சை மட்டை வச்சு அடிச்சா போன கோயில்லையாவது சுத்தி சுத்தி வாழைத்தாரா நினைச்சு. அதான் நீங்க அடிச்சாலும் நான் வாழைத்தார கட்டிட்டு வாங்கியிருப்பேன். வாங்கிருப்பா. இன்னைக்கு நம்ம கோயில்ல ஒன்னு சுத்தி அடிச்சாலும் பொட்டல் காடு வலிச்சுரும். அந்த காட்டை பார்த்து ஓடிடுவேன். அதானே. சரி கேட்டிக்கோ. செப்புக்குள்ள இருந்திட்டாலும் சிவனாரிய மாயம் இல்லை. சிவனறிய மாயமில்லை. அறைக்குள்ள இருந்திட்டாலும் அரணறிய மாயம் இல்லை. அறைக்குள்ள இருந்துட்டாலும் அரணாரிய மாயமில்லை. பாராளயத்தில் இருந்திட்டாலும் பாராளயத்தில் இருந்திட்டாலும் மகாணறிய மாயமில்லை. செப்புக்குள் இருந்தாலும் சிவனுக்கு
தெரியாத மாயமே இல்லை. ஆம், இந்த சிவனுக்கு தெரியாத மாயமே கிடையாதம்மா. அறைக்குள் இருந்தாலும் அருணுக்கு தெரியாத மாயமில்லை. இந்த அருணுக்கு தெரியாத மாயமே கிடையாதம்மா. என்னை அவமதித்து இந்த தவறை செய்ததினாலே சரி, உனக்கு ஒரு சாபம் கொடுக்கிறேன். எனக்கா? பம்பையாத்தங்கரையில போய் சரி, 8 நாள் 8 நாள் என்னை விட்டு பிரிந்து சரி. நீ தவ இருக்கணும். என்ன சுவாமி சொல்கிறீர்கள்? அப்படி தவ இருந்தனா சரி நான் செய்யக்கூடிய பாவத்துக்கு சரியம்மா. நீ செஞ்சல்ல, ஆமா, அதுக்கு ஒரு மோட்சம் கிடைக்கும். நான் சந்தேகப்பட்டது தப்பு தான். அதுக்கு இனி சந்தேகப்பட மாட்டேன். அதான் பட்டாச்சே. இனி நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ நான் கீழ்ப்படுகிறேன். அதான் என்னை விட்டு போயிரு சரி, ஒரு 8 நாள் சரி அப்படின்னு பகவான் சாபத்தை கொடுத்தார். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். சாபத்தை பெற்றுக்கொண்டு பார்வதி எங்கே வருகிறாள்? எங்கேம்மா வருகிறார்கள்? கைலாசம் தான் கடந்தே கருணை சங்கலை வாழ விட்டாள். மைபாளா மைபாளா இறகல்லால் ஒரு சூனையா திருட்டு நாட்டு கடலு விட்டு ஏக போக வந்தேனமா. ராசே நாடு விட்டு புகழ்பெரிய வந்தேனமா. வேணமாயே அம்பையா தங்கரையாரியே அம்பையா தங்கரையாரியே பார்வதியோ ஆராளே பம்பையா தங்கரையாதிலே பம்பையா தங்கரையாதிலே பார்வதியோ வாராளே. பார்வதிகள் வாடி வந்தே வாரரிலே சென்றல்ல சானபான நியமம் செய்தே சலவிநாதர் பட்டோடு குளரிலே அடைந்தோ குளவர்ண பட்டோடு வைர துணிகளையாமேளே ஆற்று நல்ல மண்ணெடுத்து அரணாரை பிடித்து வைத்தா சேர்த்து நல்ல மண்ணெடுத்து நம்ம சேர்த்து நல்ல மண்ணெடுத்து சிவனாரை பிடித்து வைத்தா சேற்று நல்ல மண்ணெடுத்து சேற்று நல்ல மண்ணெடுத்து சிவனாரே பிடித்து வைத்தார். முட்டளவு மண்ணெடுத்து முன்னூறு லிங்கா வைத்தா கிளவு மண்ணெடுத்து ஐநூறு லிங்கா வைத்தா. சரி, அதற்கு அடுத்தபடியாகவே நமக்கு சன்மானம் அளித்த செல்வச்சீமான் பூமான் புண்ணியவான் யார் ஐயா? யார் யாரம்மா? இந்த பார்க்கடேரி நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய சரி, எங்க அண்ணா முத்தையா அவர்கள். முத்தையா அவர்கள். முத்தையா தேவர் பேத்தி சரி சுகன்யா. சரி, ஆமா, அண்ணாச்சி முத்தையா அவர்கள். சரி, அதாவது என்னம்மா? 90 ரூபாயை கொண்டு வந்து சரி, நமக்கு 1 லட்சமாகவே பரிசளித்தார். சரி அம்மா. அவர்கள் குடும்பங்குல கோத்திரங்கள், ஆமாம்மா, வள்ளி வழி வம்பூசங்கள் எப்படி எப்படி அம்மா வாழ்ந்து வர வேண்டும்? அவர்கள் செய்து வரக்கூடிய தொழில்களோ சரி, அந்த முத்தாரம் அன்கருபையாளே வாழ வேணும் ஒரு கோடி ஊரி கண்கருபையாளே அருளாளே அருளாளே கிளமாய் வாழ வேணும் மாயாண்டி அருளாளே 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 மங்களமாய் வாழ வேணும் வாழ வேணும். ஆள் போல் தான் தழைத்து அருகரு போல் வேர்கள் ஒன்றி சரி, மூங்கில் போல் வண்ணை வைத்து சரி அம்மா. அன்றும் வாழ்க என்றும் வாழ்க என்றென்றும் வாழ்க. அதனால சரி, அதற்கு அடுத்தபடியாகவே யார் யார்?
பரிசளித்தவர்கள் என்னம்மா பார்க்கநேரி நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய சரி அண்ணா அதாவது முத்தையாத்தேவர் சரி அவர்கள் பேத்தி சுகன்யா ஆமாம்மா 20 ரூபாயை கொண்டு வந்து ஆமாம்மா 20 லட்சமாக பரிசளித்தார் 20 லட்சமாவே பரிசீலித்திருக்கிறார் பண்பும் பாசமும் நிறைந்த சரி பாப்பா 20 ரூபாயை கொண்டு வந்து ஆமாம்மா அவ்வளவுதானே சுகன்யா பாப்பா. உன்னை என்ன பேர் அக்கான சொல்ல பாப்பாவா அப்படிங்க அதானே அவர்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி எப்படி அம்மா வாழ வேண்டும் எங்கள் அம்பிகை உச்சினி வாகாளியுடைய அருளை பெற்று சரி அந்த சந்தனமாரி கிருபையாளே கிருபையாளே வாழ வேணும் 100 கோடி 100 கோடி எந்த முகம் போனாலும் எங்க முகமாயிருக்க வேணும் இருக்க வேணும் எந்த முகம் போனாலும் அங்கமாயிருக்க வேணும், இருக்க வேணும். அன்றும் வாழ்க என்றும் வாழ்க என்றென்றைக்கும் நீடோடி காலம் வாழ்க வளர்க என வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். சரி அப்பந்தான் பார்த்து பார்வதி பகவானை பார்த்து என்னம்மா ஆற்று மண்ணெடுத்து அரணாரை பிடித்து வைத்தார். அருணாவரை பிடித்து வைத்தாள். சேர்த்து மண்ணெடுத்து சிவனாரை பிடித்து வைத்து ஆமாம்மா முட்டளவு மண்ணெடுத்து 300 லிங்க வைத்தாள். 300 லிங்கம் வைத்து வழிபட்டு வருகிறாள். அரையளவு மண்ணெடுத்து 500 லிங்க வைத்தாள். 500 லிங்கம் வைத்து வழிபட்டு வருகிறாள். துடையளவு மண்ணெடுத்து 90 லிங்கம் வைத்தாள். ஆமாம்மா இப்படி வைத்திருக்கும் போது சரி 8 நாள் ஆச்சு. அம்மா ஒரு நாள் கூட பிரிய மாட்டா. பிரிய மாட்டார்கள். எப்படி இருக்காளோ அதுக்குத்தான் சந்தேகப்படக்கூடாது. தெரியலையே. சரி அதாவது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எந்தேகம் வரலாம். ஆனால் இந்த சந்தேகம் மட்டும் வரவே வரக்கூடாது. சந்தேகம் முன்வாசல் வந்தால் சந்தோஷம் பின்வாசல் வழியாக சென்றுவிடும். இதுக்குதான் நாங்கெல்லாம் 2 வாசல் வைக்கல. இது அதுக்கு தான் நாங்க ஒரே வாசல் தான். ஒரே வாசல் தான். 2 வாசல் வச்சா இப்படித்தான் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் முன்னகிட்டே. ரொம்ப முக்கியம். அதான் என்ன மாடி மட்டும் ஏறி ஏறி குதிப்பீங்க. சரி தெரியும், கேட்டுக்கிட்டோம். ஆமா நாளைக்கு இருக்கு. சரி பரவாயில்ல. அம்பிகை பார்வரா தேவியானவள் இருக்கும் போது ஆமம்மா பம்பை அத்தங்கரையிலே வந்து சரி காளை வாகனத்தில் கரைக்கின்ற பகவான் வந்து வருகிறார். ஆடி வெள்ளே பார்வதியே அம்மா பார்வதியே பார்வதியே வார்த்தை ஒன்றே சொல்ல கேளு சொல்ல கேளு சொல்ல கேளு வாடி பெண்ணே பார்வதியே 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 வார்த்தை ஒன்று சொல்ல கேளு சொல்ல கேளு சொல்ல கேளு. ஏ பார்வதி என்னை விட்டு பிரிந்து 8 நாளத்தோ இருந்தியே. ஆமையா உனக்கு என்ன வேணும்? என்ன வரம் கேட்டாலும் தருவீர்களா? ஏன்னா பிடிச்சாலும் பிடிக்கணும் புளிய மரத்தை. முருங்கை மரத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டு விழுந்து கிடக்கப்படாது. அதோட சரி ஆனா அதுல தான் இரும்பு சத்து இருக்கு. இரும்பு சத்து அது கீரையில. சரி என்ன சரி அம்மா. பார்வதி பகவான் வந்தவுடனே ஆமம்மா 3 தேரம் சுற்றி வந்தே முக்காலும் முக்காலும் தண்டலிட்டா தேரம் சுற்றி வந்தே நாற்காலும் நண்டரிட்டா 4 தரம் சுத்தி வந்து நாற்காலும் தண்டலிட்டா 5 தேரம் சுற்றி வந்தே 5 தேரம் சுற்றி வந்து அடிபடிந்தோ தண்டலிட்டா அடிமணிந்து
நான் என்ன வரம் கேட்டாலும் சுவாமி நீங்கள் மறுக்காம தர வேண்டும். ஒரே ஒரு தவறு செஞ்சதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? சரி, உலகத்துல யாருக்கிட்டையும் இல்லாதவரை எனக்கு வேணும். வேண்டும் வேண்டும். நீ என்ன கேட்டாலும் தாரம் பார்வதி. அப்படியா? ஐயா ஆண்டவனை பகவானை, என்னம்மா? எனக்கு என்னத்தை கேட்ட போறேன் பகவானை. சரி, நீ என்ன வேணுமோ கேளு. கணவனில்லா கை குழந்தை வேணும் ஐயா, வேணும் ஐயா, புருஷனில்லா புத்திரனோ புண்ணியாரே எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஆளனில்லா பிள்ளையாரே பிள்ளையாது பிள்ளையாது சக்தி கிட்ட வேணும் ஐயா, வேணும் ஐயா, ஆளனில்லா பிள்ளையாரே 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 ஆதி சக்தி கீதா வேணும் ஐயா, வேணும் ஐயா. ஏ புருஷ இல்லாத பிள்ளைக்கு பார்வதி இந்த பூலோகத்திலே கிடையாது. எனக்கு அந்த வரம் தான் வேண்டும். கணவன் இல்லாத கை குழந்தை கலிலோகத்திலே இல்லை. எனக்கு இந்த வரத்தை தவிர வேறு எந்த வரமும் வேண்டாம். ஆளன் இல்லாத பிள்ளை அகில உலகத்திலே இல்லை. நான் கேட்கும் வரத்தை மட்டும் நீர் கொடும். பிடிவாதம் பிடிச்சு கேட்கல. சரி, நமக்கு தான் 2 பிள்ளை இருக்கானே. வேண்டாம் வேண்டாம். ஆன மாதிரி ஒரு பையன் அவன் சந்தி சந்தியா உட்காந்து சுண்டலுக்கும் பொரிக்கும் உட்கார்ந்துருக்கான். அழகா ஒரு பையன். சரி, அவன் 2 பொண்டாட்டி கட்டி திருச்செந்தூர்ல போயிட்டான். அதானே அங்க இருந்து கடலை பார்த்தவனமா மக்களுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கான். நீங்களும் படியலக்கு போயிருதிய. சரி, என்னால மட்டும் எப்படி இருக்க முடியும்? எப்படி எப்படி இருக்க முடியும்? அவ இருப்பா, அவரை பிடிச்ச நேரம் இருக்க விட மாட்டேங்குது. என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. வந்துருச்சே, நான் என்ன செய்வேன்? நீ என்கிட்ட போட்டு கேட்டுக்கிட்டு இருக்க என்ன? சரி, அப்பந்தான் பார்வதி வார்த்தா. ஆமா, புருஷ இல்லாத புள்ள கட்டாயம் வேணுமா? வேண்டும் வேண்டும். பார்வதி, என்ன குழந்தைங்கிறது சரி ஆண்டவனா பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். சரி, ஒரு வரப்பிரசாதமாவே இருக்கட்டுமே. 10 மாசம் சரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்து பிறக்கக்கூடிய பிள்ளையே சரி கையில்லாமலும் சரி ஐயா, கண்குருடாகவும் சரி ஐயா, எவ்வளவோ குணமா பிறக்கு. பிறக்கிறதா? நீ எப்படி இருக்கோ நினைச்சு பாரு. அதெல்லாம் இருக்கட்டும் சுவாமி. 300 நாள் வயிற்றுல இருக்கக்கூடிய பிள்ளையே சேட்டை கூடி பிறக்கு. சேட்டை அப்படித்தான் இருக்கு. நீ 8 நாளைக்குள்ள புருஷன் இல்லாத பிள்ளை கேக்கிய. என்னமோ அந்த 2 பேரும் அமைதியா இருக்காங்க. என்னால தர முடியும். சரி, உன்னால வச்சுக்கிட முடியுமா? நான் வச்சு காப்பாத்திக் கொள்கிறேன். நீங்கள் நான் கேட்ட வரத்தை மட்டும் கொடுங்கள். அப்படியா? ஆமா, சரி தாரேன். சரி, கட்டாயம் வேணுமா? கட்டாயம் வேண்டும். கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும் சுவாமி. கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும் சாமி. மடியில் வைத்து விளையாட மைந்தன் ஒன்று வேணும் சுவாமி. மடியில் வைத்து விளையாட மைந்தன் ஒன்று வேணும் சாமி. கையில் வைத்து விளையாட விளையாட கை குழந்தை வேணும் சாமி. எனக்கு கையில் வைத்து விளையாட விளையாட கை குழந்தை பார்வதி பிள்ளை வர வேணும்னு கேட்கா. சரி, அது 8 நாளைக்குள்ள கேட்கா. 8 நாளைக்குள்ள எனக்கு வேணும். இவ பிள்ளை வரம் கொடுத்தாலும்படி மண்ணைத்தான் கொடுக்க வேண்டும். எப்பேற்பட்ட புத்தி அவருக்கு. மைந்தர் வரம் கொடுத்தாலும் சரி, மாமிசம் அருந்தக்கூடிய மைந்தரைத்தான் கொடுக்கணும். கொடுக்க வேண்டும். பார்வதி, என்ன புருஷ இல்லாத புள்ள உனக்கு 8 நாளைக்குள்ள வேணும். வேணும் வேணும் வேணும். நான் தாரேன். சரி, உனக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்களா? ஆனா 1, என்ன ஆவண்ணா 2, என்னைக்கும் ஆவண ஈனா 3, ஈயண்ணா 4. சொல்லுங்க அடுத்து. பால்வாடி டீச்சரா? ஆமா, இல்ல பெரிய டீச்சரா? எங்க ஊர்ல எல்கேஜி பாடம் நான் தான் எடுத்துட்டு இருக்கேன். சரி ரைட்டு. ஆமா, ஆனால் இந்த அம்மா பார்வதி பகவானை பார்த்து கேட்டவுடனே ஆமாம்மா, வாடி பெண்ணை பார்வதியே பார்வதியே வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. சொல்ல கேளு. ஆரியொள்ளி கையில கையில எனக்கு கோட்ட வாசலில வாசலில 1000 மண்டபத்தில் மண்டபத்தில் 32ஆம் தூணாரியில தூணலில உண்டார மணி விளக்கு மணி விளக்கு
போட்டு வண்டி போட்டு நீயும் தானே நிக்க வேணும் நிக்க வேணும் ரெண்டு கால மண்டி போட்டு மண்டி போட்டு வண்டி ஓட்டு நீயும் தானே நிற்க வேணும் நிற்க வேணும் பார்வதி பைரவர் வந்தாரு ஆமா அம்மனை வணங்கிட்டு போயாச்சு ஆமா அந்த ஒரு அழகா மண்டி போட்டு சாமி கும்பிட்டுட்டு போகுது தாயை பார்க்கணும்ல அதுக்கு இருக்க அறிவு கூட இருக்காது இருக்காது சரி சரி ஆமா ஆனால் இந்த அம்மா பார்வதி ஆமம்மா கைலாசத்துல வடக்கு கோட்டை வாசல்ல சரி 32ஆம் நம்பர் தூணு